கூட்டணி உடைப்பதற்காக கூட்டணிக்கு எதிராக பேசுவீங்களா? சரி, நான் பேச ஒரு நிமிஷம். நான் கூட்டணிக்கு எதிராக பேசலாம் பட்டியல் போடுங்க தலைவா. நீங்க தானே கேக்குறீங்க, பட்டியல் ஒண்ணு சொல்லுங்க. கூட்டணிக்கு எதிராக எங்க பேசுனேன்? ஆட்சியில் பங்குன்னு யார் சொன்னாங்க? அமித்ஷாஜி அவர்களும் இபிஎஸ் அவர்களும் அந்த மேடையில் உட்கார்ந்த பொழுது நான் மேடையில் அமித்ஷாஜி பக்கம் உட்கார மாட்டேன்னு நான் சொன்னா, அதுக்கப்புறம் 3 மாசம் அமைதியா இருக்கிறேன்னா, என் பாட்டுக்கு சிவனேன்னு, என் ஆடு மாடு, என் கிரிக்கெட்டு, என்னுடைய பவுண்டேஷனு, கீழே இருக்கக்கூடிய மக்களை சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். கட்சியில முக்கியமான வேலைன்னா போய் வேலை செய்யறேன். அரசியல் மாற்றத்திற்காக அன்னைக்கே சொன்னேன், நான் காத்திருக்கிறேன்னு சொன்னேன். அதற்கான ஒரு நேரமும் காலமும் வரும், அதுவரை காத்திருக்கேன். விவசாய குடும்பத்துல பிறந்தவன், சின்ன கிராமம், தொட்டம்பட்டி, 40 வீடு, ரொம்ப மரியாதையோடு வளர்த்திருக்கிறாங்க. சில விஷயங்கள் பிடிக்கவில்லை என்றாலும் கூட வாயை பொத்தி கொண்டு அதை பார்ப்பேன். நானா தேவையில்லாம அலையாத விருந்தியாளியாக தேவையில்லாத இடத்துக்கு நான் போக மாட்டேன். நான் ஏதாச்சும் எப்பாச்சும் நான் பதவி பின்னாடி நான் போய் பார்த்துருக்கீங்களா? மாநில தலைவர் பதவியே வெங்காய பதவின்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா உரிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள ஒண்ணுமே இருக்காதுன்னு. தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு கட்சி வந்து எங்களோட கூட்டணியில இளையர்களுக்கு வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு இபிஎஸ் ஒரு தனியார் தொலைக்காட்சி கொடுத்த பேட்டி. ஆனா எனக்கு தெரியாதுங்கண்ணா, நான் எந்த பேட்டியும் பார்க்கல, யார் கொடுத்த பேட்டியும் பார்க்கல. நீங்க நேரா ஒரு கேள்வி கேட்கறீங்க, நான் ஒரு பேட்டி பார்த்துருந்தா நான் பதில் சொல்லலாம். நீங்க கேட்கிற கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பத்தி நான் சொல்றேங்க. என்ன வைக்கப்படுது? அதிமுக கூட்டணியோட பாஜக இருக்கிறது வந்து அண்ணாமலை அவர்களுக்கு விருப்பம் இல்ல, அதனால அந்த கூட்டணி உடைப்பதற்காக அந்த கூட்டணிக்கு எதிராக பேசுவீங்களா? சரி, நான் பேச ஒரு நிமிஷம். நான் கூட்டணிக்கு எதிராக பேசலாம் பட்டியல் போடுங்க தலைவா. நீங்க தானே கேக்குறீங்க, பட்டியல் ஒண்ணு சொல்லுங்க. கூட்டணிக்கு எதிராக எங்க பேசுனேன்? ஆட்சியில் பங்குன்னு யார் சொன்னாங்க? யார் சொன்னாங்க? ஆட்சியில் பங்குன்னு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் சொல்றாரு. நான் எங்க சொன்னா? அவர் சொன்னதை நான் சொன்னேன். கரெக்டா? இந்த கூட்டணி நடந்து முடிந்ததுல என்னுடைய பங்கு இருக்குன்னு எங்க சொன்னா? இல்ல. அமித்ஷாஜி அவர்களும் இபிஎஸ் அவர்களும் அந்த மேடையில் உட்கார்ந்த பொழுது நான் மேடையில் அமித்ஷாஜி பக்கம் உட்கார மாட்டேன்னு நான் சொன்னா, அதுக்கப்புறம் 3 மாசம் அமைதியா இருக்கிறேன்னா, இப்பவும் பத்திரிகையாளர் சந்திப்ப நான் கூப்பிட்டேன்னா, இல்ல ஏர்போர்ட்ல வண்டியை நோக்கி போகும்போது என்னை மறிச்சு நீங்க நிக்கிறீங்களா? எங்கேயாச்சும் கூட்டணிக்கு எதிராக ஒரு கருத்தை நான் பேசியிருக்கேன்? என் பாட்டுக்கு சிவனேன்னு, என் ஆடு மாடு, என் கிரிக்கெட்டு, என்னுடைய பவுண்டேஷனு, கீழே இருக்கக்கூடிய மக்களை சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். கட்சியில முக்கியமான வேலைன்னா போய் வேலை செய்யறேன். அரசியல் மாற்றத்திற்காக அன்னைக்கே சொன்னேன், நான் காத்திருக்கிறேன்னு சொன்னேன். அதற்கான ஒரு நேரமும் காலமும் வரும், அதுவரை காத்திருக்கேன். இந்த கூட்டணிக்கு எதிராக எங்கேயாச்சும் நான் ஒரு கருத்து பேசினா நீங்க சொல்லுங்க. எங்கேயாச்சும் ஒரு கருத்து. அண்ணா ஒரு நிமிஷம், நான் எதுக்கு நான் கலந்துக்கணும்? நான் எதுக்கு? எண் மக்கள் யாத்திரை தொடங்க பொழுது அதிமுக கட்சியிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்தாங்க. இன்னைக்கு இந்த பேரணி துவங்கிய போது எங்களுடைய கட்சியிலிருந்து மாநில தலைவர்களும் இருக்கிற அமைச்சர் அவங்களும் தேசியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பார்வையாளர் போயிருக்கிறாங்க. எது கலந்துக்கணும்? அந்த கட்சியினுடைய காரியகர்த்தா, கட்சியின் சார்பாக மாநில தலைவர் போயிருக்கிறாங்க, கட்சியின் சார்பாக எங்களுடைய அமைச்சர் போயிருக்கிறாங்க, கட்சியின் சார்பாக எங்களுடைய அகில இந்திய பிரதிநிதிகள் போயிருக்கிறாங்க. இதை தாண்டி யாரு கலந்துக்கணுங்கன்னா, முறைப்படி யார் செல்ல வேண்டுமோ அவர்கள் போயிருக்கின்றார்கள். இதுல என்ன இருக்கு? கோவை தொகுதியில முக்கியமான நான் முக்கியம் எல்லாம் இல்லைன்னா சாதாரண ஆள். நான் எங்கன்னே முக்கியமான ஆள்? நீங்க தான் நீ முக்கியங்கிறீங்க. நான் சாதாரண ஆளே வேலையை பார்த்துட்டு இருக்கேன். குறிப்பிட்ட அளவுக்கான வாக்கு மக்கள் நம்பிக்கை வச்சாங்க மோடி ஐயா மேல, கோயம்புத்தூர்ல ஓட்டு போட்டாங்க. ஆனா அழைப்பு இல்லைங்கிறது வேறங்கன்னா, எங்கள் கட்சியின் சார்பாக யார் சென்றிருக்க வேண்டுமோ அவங்க போயிருக்கிறாங்க. நான் எங்கேயும் நானா போய் தலையை நீட்டி வேண்டாத விருந்தாளியாக, அலையாத விருந்தாளியாக எங்கேயும் நான் போக மாட்டேன். எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. விவசாய குடும்பத்துல பிறந்தவன், சின்ன கிராமம், தொட்டம்பட்டி, 40 வீடு, ரொம்ப மரியாதையோடு வளர்த்திருக்கிறாங்க. சில விஷயங்கள் பிடிக்கவில்லை என்றாலும் கூட வாயை பொத்தி கொண்டு அதை பார்ப்பேன். நானா தேவையில்லாம அலையாத விருந்தியாளியாக தேவையில்லாத இடத்துக்கு நான் போக மாட்டேன். சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா சொல்லிக் கொடுத்த பழக்கத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றேன். தலைவா, நான் ஏதாச்சும் எப்பாச்சும் நான் பதவி பின்னாடி நான் போய் பார்த்துருக்கீங்களா? மாநில தலைவர் பதவியே வெங்காய பதவின்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா உரிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள ஒண்ணுமே இருக்காதுன்னு. நம்ம வேலையை நம்ம செய்வோம் தலைவா. ஆண்டவர் இருக்கா, நடத்தி காட்ட நேரத்தில் அவன் நடத்தி காட்ட. கடைசி ஒரு கேள்வி மட்டும் தான். திமுக மண்டல குழு தலைவர் வந்து ஒரு பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா பெண்ணை வந்து அவமரியாதை, திமுக கார பூசாம பெண்ணை அவமரியாதை பண்ணிருக்கா? டெய்லியும் தானே பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா. எந்த காலத்துல இருந்து ஆரம்பிச்சது? இந்திரா காந்தி அம்மையார் என்ன சொன்னாங்க? இந்திரா காந்தி அம்மையாரின் மீது எந்த விதமான ஆபாசமான விஷயம் எல்லாம் பேசினாங்க. அதன் பிறகு இந்திரா காந்தி அம்மையாரை பத்தி என்ன பேசினாங்க? இது புதுசா திமுக காரங்க பெண்களை பத்தி கொச்சைப்படுத்தி தான் கருத்து சொல்லுன்னு கேட்குறீங்க. திமுக என்று சொன்னாலே தலைவர்கள் பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடிய கட்சி தான். அது புதிதாக எதுவும் இல்லை. அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் நல்லா தெரியும். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.